இன்றைக்கி 2 விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு. முதலாவது திருமதி சங்கீதா விஜய் அவங்களோட கேஸை செங்கல்பட்டு கோர்ட்லேருந்து டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற செய்தி. நிறைய பேர் அந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ப்ரேயர் பண்ண ஆட்களில் நானும் ஒன்று. அந்த குடும்பம் சேர்ந்து வாழணும், அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் டிவோர்ஸ் இல்லாமல் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துறேன், தொடர்ந்து ப்ரேயரும் பண்ணிக்கிறேன். இரண்டாவது, அவங்க நேற்று நடந்த சட்டமன்றம் ரொம்ப காரசாரமாக 2 சைடுமே நல்ல வாக்குவாதங்கள் நடந்துச்சு, விவாதங்கள் நடந்துச்சு. தேவையற்ற 1-2 வார்த்தைகள் அந்த சைடு இந்த சைடு அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் அந்த சட்டமன்றம் அவ்வளோ இதுவாக போகுதுன்னா, எல்லாருமே எங்கள் வீட்டில் பெரியவங்களது சின்னவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வம் என்ன நடக்குதுன்னு. இப்போ எங்கள் வீட்டில் பக்கத்தில் டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்களாம் சீரியல்லாம் கிடையாது, சட்டமன்றமாக அதில். ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறை அரசியலில் ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப மனதை கவர்ந்தது எது அப்படின்னா சபாநாயகரோட பேச்சு. இன்னும் அவர் அவ்வளோ அழகாக சொன்னார். நீங்கள் பேசுகிற ஆபாச பேச்சுக்களோ வன்முறை தூண்டக்கூடிய பேச்சுக்களோ எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்கள் வீட்டு பெண்களிடம் பேசி காட்டுங்கன்னாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை, பெண்களை மதிக்கிறது. நம்ம வெளியில் பேசுகிற ஆட்கள் அவங்க யார் அப்படின்றது, வீட்டில் அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்க, எப்படி அவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க வீட்டு ஆட்களை கவனிச்சிக்கிறாங்க அப்படின்றது தான் அதனோட வெளிப்பாடு தான் அது. அப்போ அதுவும் அந்த சட்டசபையில் பெண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சபாநாயகர் பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா பெண்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கட்சி அதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று, நம்ம சபாநாயகர் ஒரு கட்சி சார்பாக ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் அப்படிலாம் கிடையாது. அவர் 2 சைடுமே ஆஃப் பண்ணிடுறாரு. அன்னெசரி டாக்ஸை ஸ்டாப் பண்ணுங்க, அதை நான் இதில் அவை குறிப்பில் நான் எழுத மாட்டேன், 2 கட்சிக்குமே தான் சொல்கிறாரு. ஒரு பொதுவாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர், அதுவும் அரசியல் இவ்வளோ ஒரு மெச்சூராக ஹேண்டில் பண்ணுற ஒரு அரசியல்வாதியை பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் பெண்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுனது எல்லா பெண்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு.